பேரு இந்த அனுபவம் இருக்கு. ஆனா நான் ஒரு சில வெப்சைட்லாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், இனிஷியலா அது எதுவுமே கேட்காது. ஓகேங்களா, இனிஷியலா அது எதுவுமே கேட்காது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பாப்அப் மாதிரி ஒண்ணு வருது. ஓகேங்களா, அதுல நீங்க இந்த பொருள் எல்லாம் வாங்க போறீங்க, இல்ல இந்த வெப்சைட்டை பத்தின விஷயத்த நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்னும் போது, இன்னும் ஷேர் பண்ணலடா, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஹை லெவல்ல சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே. நீங்க நிறைய வெப்சைட் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஒரு பாப்அப் மேல இருந்து வரும். ஓகேங்களா, வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி, கோபைலட் அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 சேட்டுக்கு அப்புறம் 3ஆவது சேட்ல கோபைலட் வந்து கேட்கும், ஸ்டே லாக்ட் இன் அப்படின்ற மாதிரி கேட்கும், இல்லைன்னா லாக்ட் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பாப்அப் வரும். அது எப்படி நடக்குது அப்படின்னா டைமிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கு. ஓகேவா, நான் சொல்றதுக்கு புரிய வாய்ப்பு இருந்திருக்காது. இப்ப நான் ஒரு டெமோ காட்டுறேன், அத பாருங்க. set timeout in JavaScript. set interval, இங்க பாருங்க, என்ன நடக்குது அப்படின்னா இன்டர்வல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில அது என்ன பண்ணுதுன்னா ஹலோவை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகேவா, எக்ஸாம்பிள் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு set timeout போட்டு இதுதான் போட்டேன். ஓகே ஓகேங்க, கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா செட் டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயத்த பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த செட் டைம், இந்த டைமிங் ஃபங்க்ஷன்ஸ்னா எதுக்காக வேணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஒரு வெப்சைட்டை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது
ஓகேவா? ஓப்பனிங்லேயே நீங்க வந்து எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் யூசர் கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 5 செகண்ட் வந்து அந்த சைட்டை பார்த்ததுக்கு அப்புறம் மேபி அந்த 5 செகண்ட்ஸ்ல ஓகே இதை எப்படி நமக்கு இதை இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும், ஒரு சைட்டை பத்தின அப்டேட் எனக்கு அதிகமா வரணும்னு நினைக்கும் போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பாப்பப்பை வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து இந்த செட் டைம் அவுட் அப்படின்ற கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்ல டைமிங் ஃபங்க்ஷன் ரெண்டே தான் இருக்கு. ஒன்னு செட் டைம் அவுட், இன்னொன்னு செட் இன்டர்வல். ஓகேங்களா? இந்த செட் டைம் அவுட் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்க கொடுக்குற மில்லி செகண்ட்ஸ். ஓகேவா? 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஓகேவா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம். என்னுடைய இதுல இன்னொன்று சொல்றேன். இதை எடுத்துட்டு இப்போ ஒரு ஐடி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா நான் என்ன செய்ய போறேன்னா இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுறேன். ஃபங்க்ஷன் ஷோவை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிஸ்பிளேவை இதனுடைய விஷயத்தை இனிஷியலா பார்த்தோன்னா ஸ்டைல் வந்து டிஸ்பிளே அப்படின்னு போறேன். இப்போ 1000 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதனுடைய ஐடியை எடுத்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஸ்டைல் டிஸ்பிளே பிளாக். ஓகே, நடக்குதான்னு பார்ப்போம். இப்போ இனிஷியலா நீங்க அந்த வெப்சைட் ஏதோ ஒரு வெப்சைட்டை நீங்க போய் பார்த்துட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேவா? கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு ஒரு பாப்அப் வரும். நான் சொல்லியிருந்தேன்ல அந்த மாதிரி பாப்அப் தான் இது. இது கீட்ஸ் ஃபார் அந்த வரவே இல்லையே. ஒரு வெப்சைட்ல வரும். ஓகேங்களா? இது என்ன கான்செப்ட்ல நான் சொல்ல வரேன்னா ஓகே ஒரு விஷயத்த நீங்க வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை ஷோ பண்றதுக்கு இந்த விஷயத்த யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த செட் டைம் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய டாமை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஏன்னா இதை நம்ம ஃபர்ஸ்டே ரெடி பண்ணியிருக்கோமே அப்படின்னா ஃபர்ஸ்டே நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை வச்சு நம்ம ட்ரிகர் பண்ணியிருப்போம். ஆன் கிளிக் ஆன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இது என்ன பண்ணும் அப்படின்னா 5000 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து
ஓபன் பண்ணிவிடும். ஓகேவா? திரும்ப நீங்க அதை இது மாத்தணும் அப்படின்னா திரும்ப ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எழுதி 10,000 செகண்ட்ஸ்ல வந்து இது டிஸ்பிளே நன் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இந்த இதை கேட்பாங்க. ஓகேவா? செட் டைம் அவுட் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்பாங்க. செட் டைம் அவுட், செட் இன்டர்வல்னு ஒண்ணு இருக்கு. அது என்னென்ன செட் இன்டர்வல்னா, இன்டர்வல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடைவெளி. நீ 5000 செகண்ட்ஸ் சொல்லிட்டியா, அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஹலோ அப்படின்ற கண்டென்ட்டை இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? மேக்ஸிமம் இனிஷியல் டேஸ்ல அந்த செட் இன்டர்வல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப்லாம் வரதுக்கு முன்னாடி ஓகேவா சாட் மெசேஜிங் சிஸ்டம் ஒன்று. ஓகேவா? நம்ம வெப்சைட்ல வந்து சாட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டைமும் மெசேஜ் வர 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 டேட்டா பேஸ்ல புது மெசேஜ் வந்துச்சுன்னா டிபில இருந்து எடுத்துட்டு வரதுக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா செட் இன்டர்வல் ஒன்று போட்டு இதுல ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவாங்க. கெட் நியூ மெசேஜ் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதிட்டு இதுல ஒரு 2500 மில்லி செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அப்ப இந்த நியூ மெசேஜ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா டிபில ஹிட் அடிக்கும். ஓகேவா? டிபி கிட்ட போயிட்டு இன்டர்வல் அப்படின்னா 2000 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒரு டைமே டேட்டாபேஸ்ல புது மெசேஜ் வந்திருக்கா வரலையா அப்படின்றத பார்த்து இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கவுண்டா சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நியூ மெசேஜ் கொடுக்கும். நியூ மெசேஜ் கொடுத்துச்சுன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துலயே நம்ம போட்டுருவோம் லேபிள். இப்ப சாட் 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓல்டு டேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா இங்க 1னே தான் இருக்கும். இப்ப புதுசா 2 மெசேஜ் டேட்டாபேஸ்ல உன்னுடைய யூசர் ஐடிக்கு போய் விழுந்துருக்கு. ஓகேவா? ஆனா இது வந்து இப்படியே இருக்காது. அப்ப என்ன செஞ்சோம் அப்படின்னா ஓல்டு டேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செட் இன்டர்வல் அப்படின்ற ஓகேங்களா இந்த மெத்தடை வச்சு டேட்டாபேஸ்ல ஹிட் அடிப்பாங்க. எக்ஸாம்பிள் இப்ப இதை வந்து நம்மளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு செகண்ட்ஸுக்கு வந்து இதை கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஓகே. இதுக்கு வேல்யூ கிடையாது. வேல்யூ இல்லை அப்படின்னா என்ன டெக்ஸ்டா என்ன HTML இருங்க முதல்ல நாட்டு இது ஆயிக்கிறேன். ஓகே. இது ஏன் இந்த மாதிரி வருது கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இப்போ இது என்ன மெத்தட்ல இது ரன் ஆயிட்டு இருக்கு? லூப் மெத்தட். ஸ்ட்ரிங்கா இது எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இதனுடைய டேட்டா டைப் என்னன்றத பாப்போம். நான் சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா வெல் அண்ட் குட். console.log ஓகேவா? ஓகே. இப்போ இதுல இன்னொரு விஷயம், இது என்ன மாதிரியான டேட்டா டைப் அப்படின்றத செக் பண்ணலாம். எப்படி நான் செக் பண்ணுவீங்க அப்படின்னா பைத்தான்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இதுல டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர். இவர் என்ன செய்வார் அப்படின்னா டைப் ஆஃப்னு போட்டுட்டு பக்கத்துல ஒரு எலமெண்ட் கொடுக்கும். நீ எதனுடைய டைப்பை செக் பண்ண போறியோ, எக்ஸாம்பிள் நம்ம இதனுடைய டேட்டா டைப் என்னன்றதை செக் பண்ணணும். ஓகேவா? செக் பண்ணி என்னன்னா நடக்க போகுது, ஒண்ணுமே நடக்காத மாத்த ட்ரை பண்ணுவோம். இப்போ இதனுடைய டேட்டா டைப் ஸ்ட்ரிங்னு வரும். ஓகேவா? ஸ்ட்ரிங்கா இருக்கவே இது என்னவா மாறிடுது அப்படின்னா ஸ்ட்ரிங் பிளஸ் நம்பர். அப்ப பக்கத்துல தான் வரும். சப்போஸ் இதுவே ஒரு நம்பரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
ஓகேவா? திரும்ப திரும்ப அதே தான் வரும். ஏன்னா 1+1 2 தான், எப்பயுமே 2 தான். ஆனா நமக்கு இங்க இருக்கிற வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு வர்றது அன்பார்ச்சுனேட்லி இது வந்து ஸ்ட்ரிங்கா வருது. அப்ப ஸ்ட்ரிங்கா இருந்தா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்கை இன்டிஜரா மாத்துறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? இப்ப நம்ம எடுத்த டாபிக்ல 4 விஷயம் வந்திருக்கு. செட் டைம் அவுட் அப்படின்றது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதாவது ஒரு ப்ராசஸை நீ வெப்சைட்ல பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னா இந்த செட் டைம் அவுட்டை யூஸ் பண்ணிக்கலாம். செட் இன்டர்வல் அப்படின்றது அப்படி கிடையாது. அது என்ன செய்ய போகுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில நீ ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்க போற அப்படின்னா அதை வந்து எடுத்துட்டு பண்ண போகுது. ஓகேவா? இப்ப செட் இன்டர்வல்ல நான் ஒரு சாட்டோடைய ஐடி வந்து நான் டேட்டாபேஸ்ல இருந்து வரதை நான் ஃப்ரீக்வெண்டா மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது எனக்கு அதுல ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன அப்படின்னா, அகைன் நம்ம கிட்ட ஒரு இன்புட் டைப் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு துருப்பு சீட்டு. ஓகேவா? இதை வச்சுதான் நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா, கவுண்டை இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது எல்லாமே பண்ணணும். அப்ப இந்த எலமெண்ட்டை நம்ம என்ன வேணாலும், லைக் இது வந்து ஒரு கிளே மாதிரி வச்சுக்கோங்க. நான் நேத்தே சொன்னதான், இதை என்னவா மாத்தினா எனக்கு அவுட்புட் வருமோ அதை பத்தி மட்டும் தான் யோசிக்கும். அப்ப நீங்க என்ன யோசிக்கணும்னா, இது இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ட்ரிங்குக்கு பதிலா இன்டிஜரா இருந்தா நல்லா இருக்கும். அப்புறம் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இதை இன்டிஜரா சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இது வாய் ரொம்ப குளறுறா சாமி. ஓகே, இதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா, பாஸ் இன்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட்ல பாஸ் இன்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இது என்னன்னா பண்ணும் அப்படின்னா, இந்த பாஸ் இன்ட்ல நீங்க ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்டிஜரா மாத்திடும். அதாவது ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து நம்பரா இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான விஷயம் கிளீனா வந்துடும். இப்ப பாருங்க, இதுதானே லெட் கவுண்ட்லயே போறோம். பார்ஸ் இன்ட் இப்படின்னு போடுறோம். ஓகேவா? பார்ஸ் இன்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனா இந்த ஐடி எப்படின்னா மாறினா, இங்க நம்ம வேல்யூ தான் எடுக்கிறோம், இவனை தான் நம்ம எடுக்கிறோம். எனக்கு இவன் மட்டும் சேஞ்ச் ஆனா போதும், இவன் மட்டும் சேஞ்ச் ஆனா போதும். சேஞ்ச் ஆயிடுச்சா? நமக்கு இவன் வந்து நம்பரா மாறிட்டான். இப்ப இவன் நம்பரா மாறினதால இவன் கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, நீ நவுந்துரு. ஓகேவா? உன்னை ஆல் மாறாட்டம் பண்ணியாச்சு. இப்ப நீ வந்து என்னவா மாற போற அப்படின்னா நம்பரா மாற போற. ஆல்ரெடி இவன் ஒரு நம்பர் தான். ஓகேவா? நம்பரு மாற போகுது. அப்படியே ஒர்க் ஆகலையா? ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே, இப்ப ஒரு செகண்ட்ஸுக்காக வச்சுக்கோ. சரி, ஆனா இதை வச்சு நம்ம என்னடா பண்ணுவோம் அப்படின்னா, இங்க ஒண்ணு இருக்கு பத்தியா, இந்த கால் என்னது டைமிங் ஃபங்க்ஷனாலிட்டி, இதை வச்சுதான் எழுதுவாங்க. ஸ்டாப் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் யோசிக்கணும். ஸ்டாப் பண்றதுக்கு வேணாம், நீ நடக்க தேவையில்ல, அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லணும். அப்ப ரீசெட்டுக்கு 0ன்னு போயிடும். ஓகே, 0 ஆனதுக்கு அப்புறம் இது நடக்கவே கூடாது. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசெட். ஓகேங்களா? இந்த செட் டைம் அவுட், செட் இன்டர்வல்லையே கிளியர் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? அதை நம்ம பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி இதை முதல்ல பாருங்க. இப்ப இது மூலயமா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, டேட்டா பேஸ்ல வேல்யூ இருந்துச்சுன்னா, சப்போஸ் இங்க வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இது நீங்க சும்மா நம்ம நார்மலா எழுதுன கோடிங். ஓகேவா? இது இப்படி ஒர்க் அவுட் ஆகாது. என்ன நடக்கும் அப்படின்னா, ஏபிஐ கால் பண்ணுவாங்க. ஓகேங்க, ஏபிஐல இருந்து ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம், ஓகேவா, இஃப் ரெஸ்பான்ஸ் வந்து சக்சஸா இருந்துச்சுன்னா, சக்சஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த விஷயத்த அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அந்த ஒண்ணுன்றது எப்பயுமே ஒண்ணுன்னு தான் இருக்கும். புது சாட் வந்தாதான் அது மாறும். அப்படி இல்லைன்னா அது எப்பயுமே அது ஒண்ணுன்னு தான் ஷோ ஆயிடும்.
புரியுதா? சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்ப நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்கல்ல, அதெல்லாம் சாக்கெட் எம்ஆர்கியூ அப்படின்லாம் சொல்லுவாங்க. மொபிக்யூவோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஓகேவா? சாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? அது எப்படின்னா நம்ம உள்ளார போந்து நம்ம டைப் பண்ணாலே அது டைப்பிங் அப்படின்றது காட்டுது அப்படின்னா அது 1 to 1 கனெக்ஷனு, இங்க நிறைய விஷயம் இருக்கு. சாக்கெட் லிசனர் அதெல்லாம் நிறைய விஷயம் வச்சிருப்பாங்க. ஓகேவா? நீ டைப் பண்ணும் போதே எமிட் லிசனர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே கொஞ்சம் எமர்ஜ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஓகேவா? இன்னும் ஒரு சில அட்வான்ஸ்டு சாட்லனா நீ என்ன டைப் பண்ற அப்படின்றது முதற்கொண்டு ஆப்போசிட்ல இருக்கணும்னு தெரியும். அதாவது லைவ் சாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதாவது கிளைண்ட் கூட பேசுறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனில வந்து சேல்ஸ் டீம், ஓகேவா? அந்த சேல்ஸ் டீம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவாங்க. சேல் பண்ணும்போது ஆப்போசிட்ல இருக்கிற கிளைண்ட் அவன் என்ன கேட்க வரான் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஏன்னா நிஜமாவானா நானும் அதெல்லாம் கண் கூட பார்த்துருக்கேன். நான் செகண்ட் தேர்ட் கம்பெனியில ஒர்க் பண்ணும்போது சேல்ஸ் டீம் கூட நல்ல இது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்போம். அவனுங்க சொல்லுவாங்க, மச்சான் இப்படிதான் மச்சான், அவன் ஏதோ ஒன்று கேட்க வரான், கம்மியா கேட்க வரான், டைப் பண்ணிட்டு அழிப்பாங்க. இவனுங்க உட்காந்து சிரிச்சிருப்பாங்க, மச்சி அவன் இன்னும் ரொம்ப லோ மட்டமா ரொம்ப அடிமட்டமா போறான் மச்சான், அவன் இருக்கிறதுலே நம்ம கொடுக்குற பிரைஸோட அதிகமாவே கேட்கறான் மச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. புரியுதா? சோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா எப்படி நான் டைப் பண்ணும் போதே தெரியுது அப்படின்னா இப்ப அது ஈஸி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கஷ்டம். டைப் பண்ணும் போதே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன டைப் பண்றா அப்படின்னு. ஓகேவா? இப்படிதான் சாட் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபர்ஸ்ட் வந்து இன்டகிரேட் பண்ணிருந்தாங்க. ஓகேவா? இதுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற செட் டைம் அவுட், செட் இன்டர்வல், ஓகேவா, இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணோம். ஓகேவா? இதை வச்சு நீங்க உங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட். ஓகேவா? இதுலயே நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா செட் டைம் அவுட், செட் இன்டர்வல். இன்டர்வல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில நீ ஏதோ ஒன்று வந்து ஃப்ரீக்வெண்டா கால் பண்ண போற. செட் டைம் அவுட் அப்படின்றது ஒரு 10 செகண்ட் தான் உனக்கு மேட்சுக்கான டைம். ஓகேவா? அதுக்குள்ளார நீ முடிச்சிடணும் அப்படின்னா இந்த 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்கும், அவ்வளவுதான். ஓகேங்களா? டைம் அவுட் அப்படின்றது அந்த செகண்ட்ஸ்க்குள்ளார, சாரி, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கும். ஓகேங்களா? அது ஒரே ஒரு டைம் தான் ட்ரிகர் ஆகும். இது மல்டிபிள் டைம் ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? இதுல டைப் ஆஃப் ஒன்று பார்த்தோம், பார்சின்ட் அப்படின்றது ஒன்று பார்த்தோம். இது எல்லாமே என்ன சொல்றதுன்னா ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஓகேங்களா? சரி, இப்ப நெக்ஸ்ட் ஒன்று பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா ஓகே, இப்ப இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு. ஓகேங்களா? இந்த பொருளை நான் வந்து என்ன பண்றேன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு பண்றேன். இன்புட் டைப் பட்டன் வேல்யூ ப்ரொசீட் டு செக் அவுட். இங்க ஒரு ஆஞ்சு நேரம் போட்டுருவோம், ஆன் கிளிக். ஓகேவா? check out CHECKOUT.
proceed to checkout. ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்போ நான் இதை proceed to checkout பண்றேன். ஓகே, இப்போ டைம் பீயிங்க்குன்னு இதை யூஸ் பண்றேன். ஓகே, ஓகேங்க. இப்போ proceed to checkoutனு கொடுத்தா இது என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பேஜ் போயிடும், பேமெண்ட் பேஜ் அப்படின்ற மாதிரி போயிடும். ஓகேவா, நான் என்ன செலக்ட் பண்ணணும், இந்த வேல்யூ நெக்ஸ்ட் பேஜுக்கு வரணும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் இங்க மேலெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைஸு 1500 ரூபாய் அப்படின்னா எடுத்துட்டு போக கூடாது. ஓகேவா, ஆக்சுவலா இதுக்கு ஒரு டேர்ம் ஒன்று இருக்கு. ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் மார்க் போட்டு வரதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொரி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா பிளிப்கார்ட் எல்லா இ-காமர்ஸ் சைட்லயுமே இருக்கு. இருக்கா, இதை நீங்க எடுத்துட்டு ரன் பண்ணாலும் ரன் ஆகும். அப்புறம் எதுக்கு நான் அதை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, இது எதுக்காக அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஜியோமி அப்படின்றத யூஸ் பண்றேன். இதுல எதாவது போட்டிருக்கானா, எதுவும் வரல. இப்போ பாத்தீங்கன்னா மென் டிஷர்ட்ல இப்படி போட்டிருக்கேன்னா, இதுல நான் இப்போ எக்ஸாம்பிள் எஸ்ஐடி இந்த கேட்டகரி ட்ரீ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்கேன். சூப்பர், வருது. அண்டு போட்டு ஏதோ ஒன்று ஆட் ஆகுது. திரும்ப ரெட்ரை பண்றேன். ஒன் ஸ்டாப் ஃபேஷன். ஓகே, இப்போ வேலையை கம்மி பண்றோம். சரி, இப்போ இது மூலமா என்ன சொல்லுது அப்படின்னா, இதுதான் வெப்சைட். ஓகேங்களா, இது வரைக்கும் தான் வெப்சைட்டோடைய டேட்டா. இது என்ன செய்யும், இந்த யூஆர்எல் என்ன பண்ணும் அப்படின்னா, வித்தவுட் இந்த ஃபில்டர் இல்லாம எல்லா டேட்டாவையும் எடுத்துன்னு வந்து கொடுத்துரும். இப்போ 100 ரெக்கார்டு இருக்குன்னா 100 ரெக்கார்டை எடுத்துன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க இந்த கொரி ஸ்ட்ரிங்ல கொடுக்கறது என்ன அப்படின்னா கண்டிஷன் ஹேண்டில் பண்றது. இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய 100 ரெக்கார்டையும் எடுத்து வந்து கொடுத்துடு அப்படின்னு சொல்லு. ஓகேவா, மேல கொஸ்டின் மார்க் போட்டு வரது என்ன அப்படின்னா, நீ இதுக்கப்புறம் இந்த 100 ரெக்கார்டு வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படின்னா, பேஸ்ட் ஆன் கேட்டகரி, பேஸ்ட் ஆன் பிரைஸ், பேஸ்ட் ஆன் கலரை வச்சு நீ ஃபில்டர் பண்ண போற. அது எதுக்குள்ளார நடக்கும் அப்படின்னா, அந்த 100 ப்ராடக்ட்டுக்குள்ளார இருக்கிறது மட்டும்தான் நடக்கும். ஓகேவா, அப்ப அது என்ன செய்யாது அப்படின்னா, திரும்பவும் வந்து ஃப்ரெஷ்ஷா 100 ரெக்கார்டு தேவையில்ல, திரும்ப ஒரு 10 ரெக்கார்டு கொடுன்னா கேட்காது. சிம்பிளா இந்த மாதிரி கொரி ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கும். ஓகேவா, நீ ஏதாவது ஒன்று ஆட் பண்ண அப்பெண்ட் பண்ணிப்பாங்க. அப்பெண்ட் என்னன்னா கன்கார்டினேஷன், அண்டு சிம்பிள் போட்டு ஆட் பண்ணிப்பாங்க. இவனுக்கு எங்க போட்டுருக்காங்க, இதோ ஒரு அண்டு இருக்கா, இது ஒரு எஸ்ஐடி சிஎல்ஓ அப்படின்னு ஏதோ ஒன்று அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கு. ஓ ட்ராக்கர், கேட்டகரி ட்ரீ, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம். ஓகேங்களா, இது அண்டு போட்டு எழுதி வச்சிருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே நீ எடுத்துட்டு ரன் பண்ணாலும் சைட்டு ரன் ஆகும். எதுல இருந்து ரன் ஆகும், கேட்டகரி ட்ரீ வரைக்கும் இது போல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீ ஆட் பண்றது எல்லாமே ஓகேவா, நீங்க அதுக்கப்புறம் கொடுக்கறது எல்லாத்தையுமே எடுத்துட்டாலுமே அது ரன் ஆகும். அந்த பேசிஸ்ல ஏதெல்லாம். ஓகேவா, இப்ப நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த கொரி ஸ்ட்ரிங்ல நம்ம இனிஷியலா எந்த ஒரு டேட்டாவையும் ஸ்டாட்டிக்கா அனுப்பவே கூடாது. இப்போ அவங்களோட இதுல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொடுத்தது எல்லாமே எப்படி இருக்குன்னா என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஓகேவா, நம்ம டைரக்டா எந்த ஒரு விஷயத்தையும் காட்ட தேவையில்லை. ஓகேவா, ஆனா இங்கேயே 1500 தான் போட்டிருக்கு. அங்க காட்டுறதுல என்ன தப்புனா, இதுக்கப்புறம் நிறைய ரெக்கார்டு வரும். ஓகேவா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. ஓகேவா, நம்ம அந்த வழியை தான் ஃபாலோ பண்ணணும். சரியா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்றது கொடுக்கும்போது லோக்கல் ஸ்டோரேஜ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி லோக்கலா ஸ்டோர் பண்றது அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ல இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் இந்த இடத்துல நீங்க, இது வந்து ஒரு டேட்டா பேஸ் மாதிரி தான். ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்க உங்களுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படின்னா அப்படின்னா, இப்ப பாருங்க, 1500 ரூபாய் இருக்கா, இன்னொன்னு ஆட் பண்ணிப்போம்.
type button. இப்படி இருக்குங்க. ஓகேங்களா? இது இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ என்னன்னா இப்போ 1500 rupees அப்படின்றது ஒரு பீஸோட விலை. இப்போ நான் 2ன்னு அப்படின்னு கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி அது மாறிக்கணும். ஓகேவா? எனக்கு இங்க ஒரு பீஸோட விலை போதும், ப்ரொசீட் டு செக் அவுட் பண்ணும்போது அது மாறினா போதும். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நான் இன்க்ரிமெண்ட் கொடுக்கும்போது இது 2, 3, 4, 5ன்னு வரணும். டிக்ரிமெண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்றது, இதனுடைய வேல்யூ வந்து கம்மியாகும். ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். நமக்கு ஆல்ரெடி இதனுடைய ஐடி இருக்கு. இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதும். ஓகேவா? இதை எப்படி எழுதலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். கிளாஸ் ஓகேவா இல்ல ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ப்ளூ 1 2 3 4 5 பேர். ஓகே, மெஜாரிட்டி கம்மியா இருக்கிறதால நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ண தேவையில்லை, இன்னைக்கே பண்ணிக்கலாம். பைத்தியக்காரனா போனோம். செக் அவுட்டு அப்போ பார்த்துக்கலாம். அப்புறம்னா என்ன, இப்பயே முடிச்சிடலாம், ஏன்னா இது குட்டி குட்டி ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஓகேங்களா? இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். சரி, யார் எனக்கு ஹெல்ப் பண்ண போறா? இப்போ இன்க்ரிமெண்ட்னு கிளிக் பண்ணா இது ஒண்ணா இன்க்ரீஸ் ஆகும். யார் எனக்கு ஹெல்ப் பண்ண போறா? குரு ஹெல்ப் பண்றியா? இப்போ இதை கிளிக் பண்ணும்போது இது 2 3 4 அப்படின்னு வரணும். சரிண்ணா, சொல்லு. அதுக்கு இஃபெல்ஸ் இல்லைண்ணா. இங்க வந்தாச்சு, இன்கிரிமெண்ட் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆன் கிளிக், எதனுடைய வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண போறோம்னா இதனுடைய வேல்யூ சேஞ்ச் பண்ண போறோம். சொல்றா. ஆன் கிளிக் யூஸ் பண்ணி ஆன் கிளிக்ல ஏதிட்டா ஃபங்க்ஷன் ஏதிட்டா அடுத்து ஆன் கிளிக் ஏதிச்சா ஃபங்க்ஷனாலிட்டி if else யூஸ் பண்ணி போடலாம்ண்ணா. ஓகே, விக்ரம் ஆனா ஆனா ஃபார் லூப் வச்சு யூஸ் பண்ணலாம். ரைட். மாலினி அண்ணா சொல்லுமா. இத கிளிக் பண்ணா இதனுடைய சொல்லுங்கண்ணா. இத கிளிக் பண்ணா எனக்கு இதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். இங்க ஐடி இருக்கு, எதை வச்சு எப்படி பண்ணுவீங்க? ஃபார் லூப்ல கண்டிஷன் கொடுத்துட்டு கவுண்ட வந்து இன்கிரிமெண்ட் பண்ணலாமாண்ணா? ஃபார் லூப்பா? ஓகே, ரிஜெக்டட். கிருஷ்ணா சொல்லுங்க. ஜாய், நான் சாப்பிட்டியா? ஹலோ, ஓகே. முருகா
ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு இதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சாட்ல பண்ணேன், இப்ப கிளிக் பண்ணும்போது கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இதுல தான் நான் சேஞ்ச் பண்ணணும்னா இதை தான் நான் டார்கெட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் எதா இருந்தாலும் எனக்கு இந்த வேல்யூ தான். நீங்க பொருள் எல்லாம் வாங்க மாட்டீங்களா இதுல? ஒன்னு வருதா, இங்க தானே சேஞ்ச் ஆகுது. அப்ப இதை தானே சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு இஃப் எல்ஸும் தேவையில்ல. ஃபார் லூப் என்ன கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணணும்? அதேவா இது ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த டாமை மட்டும் நான் என்ன சொல்றேன்னா, டேய் 1ன்னு இருக்காத, அவன் கிளிக் பண்றான் பாரு 4ன்னு மாறு, 4ன்னு இருக்காத 5ன்னு மாறு, 5ன்னு இருக்காத 6 7 8. முடிஞ்சு போச்சு. அவன் என்ன சொல்றான்னா, யூ கேன் பை ஒன்லி அப் டு 15. ஓகேவா, 15க்கு மேல வாங்க முடியாதுன்றான். ஓகேவா, அப்ப உன்னால இங்க டைரக்டாவும் என்டர் பண்ண முடியுது, 1க்கு கீழேயும் போக முடியல. ஓகேவா, 1க்கு கீழேயும் வர முடியல, 15க்கு மேலேயும் போக முடியல. திஸ் இஸ் கால்ட் தர்ம சங்கடம். ஓகே, அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இது இந்த ரெண்டுமே எதுக்காக அப்படின்னா இது. ஓகேங்களா, உங்களுக்கு புரியலனாலும் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. திரும்பவும் பாருங்க, நான் இதை கிளிக் பண்ண போறேன், இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண போறேன். அப்ப அதனுடைய இனிஷியல் வேல்யூ என்னன்றதை நான் முதல்ல வாங்குவேன். எப்படி வாங்குவேன்னா, அதனுடைய இது இன்புட் டைப் கிடையாது. ஓகேவா, இது ஒரு ஸ்பேன் எலிமெண்ட். ஓகேவா, அப்ப இன்னர் டெக்ஸ்ட் ஆர் HTML ஆர் இன்னர் HTML அதை வச்சுதான் எடுக்க முடியும். ஓகேவா, இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்றத வச்சு எடுக்கிறேன். எடுத்துட்டு அகைன் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, console.log போட்டு ஒண்ணுன்னு வருது. ஓகேவா, இது என்ன டைப்ல வருது அப்படின்னு நான் செக் பண்றேன். என்னுடைய டேட்டா என்ன டைப், ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு அடி வாங்கியாச்சு, ஸ்ட்ரிங்ல வருது. ஓகேவா, அப்ப நான் வாங்கும் போதே என்னவா மாத்திடுறேன் அப்படின்னா, ராசா நீ பார்ஸ் இன்டாவே மாறிடு அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் கிளிக் பண்றேன், நம்பரா தான் வருது. ஓகேவா, டைப் ஆஃப் நம்பர். ஓகேவா, வேல்யூ வந்து வரப்போகுது. இப்ப எனக்கு இது என்னவா மாறணும் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல இருந்து வேல்யூ வாங்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், திரும்பவும் நான் இதுக்கே தான் வேல்யூ அப்டேட் பண்ண போறேன். அப்ப இதை திரும்பவும் இது ஃபர்ஸ்ட் வேல்யூவை இந்த இடத்துக்கு கொடுத்துச்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, நீ எனக்கு கொடுத்தல, திரும்பவும் நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பிளஸ் 1 அப்படின்னு வைக்கிறேன். என்ன செய்யறேன்னா, கவுண்ட் பிளஸ் 1 வர வேல்யூ அது கூட 1, ஏன்னா 1 தான் இன்கிரிமெண்ட் ஆக போகுது. எத்தனை பேருக்கு இது சுத்தமாவே புரியல? கை தூக்கு. புரியலன்றவங்க மட்டும் கை தூக்கு. ஒண்ணுமே பிரச்சனைனா திருப்பியே நான் கோட் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்றேன். யாராவது ஒருத்தவங்க சொன்னாலும் எனக்கு ஓகேவா? சீரியஸா எல்லாருக்குமே புரியுதா? அபு அண்ணா புரியுதான்னு கேட்டேன். அண்ணா நான் இப்போதாண்ணா 7:30க்கு கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஓகேங்களா, இப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும், ஆல்ரெடியே நான் என்ன செய்யணும்னா, டிக்ரிமெண்ட்டுக்கு ஒன்றும் பெருசா பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிளஸ்ன்றத மைனஸ்ன்னு மாத்தினா போதும். ஓகேவா, வேலை முடிஞ்சு போச்சு. எனக்கு 2 வேல்யூமே வந்தாச்சு. ஓகேவா, எனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நான் அடுத்த பேஜுக்கு எடுத்துட்டு போகணும். அடுத்த பேஜுக்கு நம்ம நார்மலா என்ன செய்வோம் அப்படின்னா, ஆன் கிளிக்ல வந்துட்டு எழுதி இருக்க மாட்டோம். ahref யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுவோம். இப்போ
ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு HTML போகும் அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து நியூ ஃபைல cart.html இந்த பேஜுக்கு நான் அதை திருப்பி விட போறேன். cart.html இதை கிளிக் பண்ணும்போது எப்படி அது அந்த பேஜுக்கு போகும் அப்படின்னா இதுல என்ன செய்வாங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் மனப்பாடம்ன்றது இல்லை, இது தெரிஞ்சா ஓகே தான். window.location href அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா href தான் ஓகேங்களா. என்ன window.location href அப்படின்னு போட்டுட்டு நீங்க இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதெல்லாம் போக போக உங்களுக்கு பழகிடும் ஓகேவா. இதெல்லாம் என்ன எதுனா இல்லை, எனக்கு விண்டோ இன்னொரு பேஜுக்கு போகணும், லொகேஷன் எந்த இடத்துக்கு அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு, அந்த பேஜோட நேம் என்ன அப்படின்னா cart.html அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் கிளிக் பண்றேன், கார்ட் பேஜுக்கு வந்துடுச்சு. சரி, நான் கார்ட் பேஜ் வந்தாச்சு, திரும்ப ஃப்ரண்ட் பேஜுக்கு போகணும்னா அது ஈஸி தான் ஓகேங்களா. ஏன்னா நம்ம ahref வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு வந்தாச்சு ஓகேங்களா. ஸோ என்ன இது இப்படி வந்தாச்சு. சரி, இப்போ நான் இங்க கிளிக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. 5 அப்படின்றது வரணும், அடுத்த பேஜுக்கு 5ன்றது வரணும், பிளஸ் ஒரு ப்ராடக்டோட விலை $1500 அப்படின்னா 5 × $1500 காஸ்ட் எனக்கு இங்க காட்டும் ஓகேவா. அப்ப இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு எப்படி நான் எடுத்துட்டு போயிடுவீங்க, ஒரு ஸ்ட்ரிங் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் எப்படி எடுத்துட்டு போவீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஓகேங்களா. அதனுடைய கான்செப்ட் என்னன்றதை சொல்லிடுறேன் ஓகேவா. செக் அவுட் பண்ணும்போது அதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டே தான், ஒன்னு செட் பண்றது, இன்னொன்னு கெட் பண்றது ஓகேவா. இது ஒரு ஆப்ஜெக்ட் மாடல்ல தான் இருக்கும். லோக்கல் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஓகேங்களா, செட் ஐட்டம் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் செட் ஐட்டம் அப்படின்னு போட்டுட்டு இதுல என்ன பண்ண போறேன்னா கவுண்ட் 1 அப்படின்னு போட்டு ஓகேவா. செக் அவுட் பண்ணும்போது லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் கவுண்ட் 1ன்னு போட்டுறேன். அப்படின்னா என்னன்னா கவுண்ட் அப்படின்ற கீழ ஒரே ஒரு வேல்யூவை நான் செட் பண்றேன் ஓகேவா. மல்டிபிள் வேல்யூக்கு என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா கமா போட்டு ஆப்ஜெக்ட் எப்படி எழுதுறீங்களோ அதே தான் 1500 அப்படின்னு போடுறேன். ஒரு இதனுடைய விலை என்ன அப்படின்னா பிரைஸ் என்ன அப்படின்னா 1500 rupees ஓகேங்களா. கவுண்ட் 1ன்னு வைக்கிறேன். இப்போ சும்மா ஒரு இதுக்காக செய்யறேன். இப்போ பாருங்க, அப்ளிகேஷன்ல லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஒண்ணுமே இல்லையா. ஏற்கனவே ஏதோ இருக்கு. ஓகே, ரெண்டு தானே கொடுத்துருக்கேன். local storage in சாரிங்க. இப்படியே போட்டா எடுத்துக்காத மாதிரி. ஓகே, கமா போட்டு 1. ஓகே, லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் ஓகே
இந்த மாதிரி கொடுக்கணும் போல. ஓகே, ஒரு ஸ்ட்ரிங்கு அதனுடைய வேல்யூ. இப்போ பாருங்க, இப்போ என்ன இது ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ரெஃப்ரெஷ், ப்ரொசீட் டு செக் அவுட், அடுத்த பேஜ் வந்தாச்சு. லோக்கல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவுண்ட் அப்படின்றது வந்தாச்சு. ஓகேங்களா, எப்படின்னா அப்படின்னா இந்த கீழே 1 அப்படின்னு வேல்யூ இருக்கு. செகண்டா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ்னு ஒன்று இருக்கா, இந்த ப்ரைஸை எடுத்து நான் சும்மா வைக்கிறேன், அடுத்து டைனமிக்காக மாற்றிக்கலாம் 1500 அப்படின்னு வைக்கிறேன். இப்போ ஹோம் பேஜ் போகிறேன், ப்ரொசீட் டு கொடுக்குறேன், கவுண்ட்டு இதுன்னு வருது. ஓகேவா, இப்போதைக்கு நான் ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கேன். ஸ்டாட்டிக் அப்படின்னா 1 1500 அப்படின்றது ஸ்டாட்டிக். அப்போ அதை டைனமிக்காக எப்படி மாற்றுவீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இங்கே இருக்குல்ல பாசின்ட்டு இதில் இந்த கவுண்ட்ல தானே நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 6ன்னு இருக்கு. ஓகேவா, நான் ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்தா 6ன்னு இங்கே இருக்கணும், 1500 அப்படின்றது இருக்கும். இந்த 1500 கூட நான் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இதையுமே டைனமிக்காக வாங்கும். எப்படி நான் எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னா எனக்கு இதுல இருந்து தான் வேல்யூ வருது. அதை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த 1க்கு பதிலாக இங்கே போட்டுறேன் 1. ஓகேவா, இப்போ இந்த கவுண்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அது கவுண்ட்டுக்கு செட் ஆகிடும். இந்த ப்ரைஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ, நாளைக்கு ப்ரைஸ்ல வேற ஏதாவது வேல்யூ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ நான் என்ன செய்யறேன்னா அதையுமே இந்த மாதிரி மாத்திடுறேன். ஓகேவா, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு போறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், 8 அப்படின்னு கொடுக்குறேன், ப்ரொசீட் டு செக் அவுட் 8ன்னு வந்தாச்சு. இது நாட் எ நம்பர்னு வருது, அது என்ன ஏதுன்றதை போய் பார்க்கணும். ஐடி பிரேக் எங்க கொடுத்துருன்னு பத்தியா, தற்கூரி ப்ரைஸ் document dot label id. ஓகே, ஏன் அது காட்டுது அப்படின்னா இங்க டாலர் சிம்பிள் போட்டிருக்கேன், இங்க பார்ஸ் இன்ட்னு மாத்திருக்கேன். ஓகேங்களா, பார்ஸ் இன்ட்னு மாத்தும் போது அது என்ன ஆகும்னா இந்த டாலர் வந்து நம்பரா எடுத்துக்கல, அதனால நாட் எ நம்பர் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, இப்போ பாத்தீங்கன்னா பிளஸ் 10னே கொடுப்போம். இப்போ நாட் எ நம்பர் இருக்கா, இப்போ வந்துடும் 10 1500 அப்படின்னு இருக்கு. இந்த 2 வேல்யூ எடுத்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும். லோக்கல் ஸ்டோரேஜ்ல செட் பண்றதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் கொடுக்குறோம். ஓகேவா, வாங்குறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கெட் ஐட்டம் போட்டு அதனுடைய கீ வேல்யூவை கொடுக்கணும். இதுதான் கீ. ஓகேங்களா, இந்த வேல்யூ கொடுக்கணும். இப்போ இந்த பேஜுக்கு வருது. ஓகேங்களா, வரும்போது கருப்பாக தான் இருக்கும். லெட் கவுண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் பண்ண போகிறதுல ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன், அதை நான் வாங்க போகிறேன். வாங்கிறதுக்கு நீ எதுவும் வேல்யூனா செட் பண்ணணும்னு தேவையில்லை, ஆல்ரெடி கவுண்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எனக்கு காமிச்சா போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ கன்சோல் டாட் லாக்ல இந்த 2 வேல்யூமே இன்ட் அடிச்சுக்கிறேன், இன்ட் ப்ரைஸ். இது சப்போஸ் நாட் எ நம்பர் அப்படின்னு வந்துச்சுன்னா இதை 2த்தையுமே பார்சென்ட் முதல்ல பண்ணிப்போம். இப்போ இதில் கவுண்டோடைய வேல்யூ நமக்கு தெரிய போகுது 15000 அப்படின்னு காட்டும். ஓகேவா, இந்த 15000த்தை நம்ம இந்த இடத்துல இது காமிச்சுக்கலாம், லேபிள் இது வந்து quantity
பாஸ்போர்ட்